ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 ஏப்ரல் அகவிலைப்படி உயர்வு, ஜனவரி முதல் அரியர் சம்பள உயர்வு ஜாக்பாட் செய்தி என்னன்னு பார்க்க போகிறோம். மத்திய அரசு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி 2% உயர்வு வழங்கி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த DA 58%லிருந்து 60%ஆக உயர்ந்துள்ளது. நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு வந்த இந்த அறிவிப்பு 1 கோடிக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிதி ரீதியாக நிவாரணம் அளிக்கும் முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த உயர்வு ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என்பதால் கடந்த மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் கிடைக்கும் என்பது ஊழியர்களுக்கு கூடுதல் பலனாகும். பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் இந்த 2% உயர்வு சிறிதாக தோன்றினாலும் மாதாந்திர வருமானத்தில் ஒரு நிலையான உயர்வை உருவாக்குகிறது. அகவிலைப்படி என்பது பணவீக்கத்துடன் நேரடியாக தொடர்புடையது. அதனால்தான் அரசு ஆண்டுக்கு 2 முறை, பொதுவாக ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் DAவை திருத்துகிறது. இது தொழிலாளர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தொழிலாளர் பணியகம் வெளியிடும் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீடு CPI-IW அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளின்படி அகவிலைப்படி சதவீதம் 12 மாத சராசரி CPI-IW மைனஸ் 261.42 டிவைடட் 261.42 இன்ட்டு 100 என்ற சூத்திரத்தின் அடிப்படையில் இந்த உயர்வு நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த முறை அறிவிப்பு தாமதமாக வந்ததால் சில குழப்பங்கள் இருந்தாலும் வழக்கமாக ஜனவரி DA அறிவிப்பு மார்ச் மாதத்திலும், ஜூலை DA அறிவிப்பு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களிலும் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பள உயர்வு எவ்வளவு என்பது ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக 30,000 அடிப்படை சம்பளம் பெறும் ஒருவருக்கு பழைய 58% DA அடிப்படையில் ரூபாய் 17,400 கிடைத்த நிலையில் புதிய 60% DAவின் கீழ் ரூபாய் 18,000 கிடைக்கும். இதனால் மாதத்திற்கு ரூபாய் 600 கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதேபோல் ரூபாய் 20,000 அடிப்படை சம்பளம் பெறுபவர்களின் மொத்த சம்பளம் ரூபாய் 31,600லிருந்து ரூபாய் 32,000ஆக உயரும். ரூபாய் 40,000 சம்பளம் பெறுபவர்கள் ரூபாய் 63,200லிருந்து ரூபாய் 64,000ஆகவும் அதிகரிக்கும். இந்த உயர்வு ஊழியர்களின் கையிருப்பு வருமானத்தை அதிகரித்து வீட்டு செலவுகள், கடன் தவணைகள், EMI மற்றும் பிற அன்றாட செலவுகளை மேலாண்மை செய்ய உதவும். மேலும் இந்த DA உயர்வு ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வருவதால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களுக்கான 3 மாத DA அரியர் தொகை ஊழியர்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.